எனது எம்ஆர்பியை விட வெறும் எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணதுக்காக 2 lakhs ஃபைனா? இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமா தாங்க. 2015ல் மும்பையில் ஒருத்தர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த ஐஸ்கிரீமோட எம்ஆர்பி வாஸ் 165 ருபீஸ். பட் அந்த ரெஸ்டாரண்ட் அவர்கிட்ட 175 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் எதுக்குன்னு கேட்டதுக்கு கூலிங் சார்ஜஸ், தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஃபார் த ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் கூலிங், ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லி அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் இது எல்லாமே மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ், தட் இஸ் எம்ஆர்பிக்குள்ளவே கவர் ஆகிடும். அதை தாண்டி ஷாப்கீப்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் பண்ணவே கூடாது. ஸோ மும்பையில் நடந்த இந்த இஷ்யூவை டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபாரமில் ரிப்போர்ட் பண்ணாங்க. கன்சியூமர் சைடில் தப்பு எதுவுமே இல்லைன்னு வெரிஃபை பண்ணதும் த ஃபாரம் ஆர்டர்ட் த ரெஸ்டாரண்ட் to provide ₹10,000 as compensation to the consumer because அவங்க கிட்ட எம்ஆர்பியை விட அன்னெசரியாக எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ₹2 lakhs ஃபைன் டு த கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபாரம். இந்த கேஸ் வெறும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இந்தியாவில் இதே மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. இதே மாதிரி இஷ்யூ நீங்களும் ஃபேஸ் பண்ணால் 10 ருபீஸ் தானே, 15 ருபீஸ் தானேன்னு அப்படியே விட்டுறாமல் உங்களுடைய ரைட்ஸை வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஹவ் வி பில்ட் அ ரெஸ்பான்சிபிள் சொசைட்டி. Thank you for watching and follow Lex Rocket for more such legal updates.